Welcome to Treasure Trove Trails. இன்னைக்கு நான் வந்து ஒரு 11 different kind of soaps வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே வேற பிராண்டோட soaps தான். இது எல்லாமே வந்து ஃபேமஸான ஒரு பிராண்ட் soap தான். இது வந்து பேபிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ற soaps. சோ இந்த soaps வந்து டெஸ்ட் பண்ணி இதனுடைய pH range வந்து எந்த அளவுக்கு இருக்கு, இது வந்து நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் டு யூஸா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சிலதுல வந்து இங்கேயே வந்து pH வந்து 5.5 அப்படின்ட்டு வந்து சிலதுலலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கிற ரேஞ்சும் வந்து கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நான் இங்கே வந்து pH ஸ்ட்ரிப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த pH ஸ்ட்ரிப்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்க அந்த ரேஞ்சுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டாஃபில் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு சோப்போடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 238 rupees வந்து வருது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து குடிக்கிற தண்ணி தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த pH ரேஞ்ச் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். 5.5லேருந்து 5.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5.5 வரல, 6 வந்து எக்ஸாக்டாக இதுக்கு வந்து மேட்ச் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்க பேபி சோப், ஜான்சன் பேபி சோப் வந்து இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நமக்குலாம் கூட இந்த சோப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 grams சோப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 68 rupees அப்படின்னு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இதனோட pH ரேஞ்ச் வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ பார்த்துடலாம். நல்லா ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் ஒரு. இப்போ இதனுடைய pH ரேஞ்ச் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். இதனோட pH ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் வந்து 9க்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த சோப் வந்து ரிஜெக்டட். இதை கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் பேஷ். ஆல்ரெடி நான் மதர்ஸ் பேஷ் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போதே நான் இதனோட ப்ராடக்ட் ரிவ்யூவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்னோட குழந்தைக்கு நான் மதர்ஸ் பேஷ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனோட pH வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் pH வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5.5 அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சோப்போடைய விலை வந்து 195 rupees அப்படின்னு வந்து செல் பண்ணுறாங்க. இது வந்து ஆன்லைனில் இன்னும் கூட உங்களுக்கு வந்து சீப்பாகவே வந்து கிடைக்கும். சும்மா ஒரே ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றினாலே போதும். உங்களுக்கு அதிலே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லோ தான் வந்திருக்கு. இதை pH ஸ்ட்ரிப்பில் மேட்ச் பண்ணிடலாம். ஸோ 5க்கும் 6க்கும் வந்து நடுவில் தான் இருக்குது. இது எக்ஸாக்டாக வந்து 5லேயும் மேட்ச் ஆகலை, 6க்கும் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த சோப்பு வந்து 5.5னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த சோப்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செபாமெட் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம செபாமெட் வந்து பார்த்தீங்கன்னா pH range 5.5 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராம்ஸோடைய சோப் வந்து
300 rupees அப்படின்னு செல் பண்ணுறாங்க. இது நான் எல்லாமே வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் இதை வாங்கியிருந்தேன். சிலது வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு கவரும் கொடுக்கல, இதுக்கு எந்த ஒரு பேஸுமே வந்து கொடுக்கல அவங்க. சும்மா ஒரு மற்றதுக்கெலாம் ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு எந்த ஒரு பேஸுமே கொடுக்கல, ஒரு கவர் கூட இல்லை. இதனோட பேக்கிங் இப்படி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நானுமே இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சோப் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இதனோட pH வந்து இப்போ மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் எக்ஸாக்டாக வந்து 5க்கும் இல்லை 6க்கும் இல்லை. ஸோ 5.5 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த சோப் வந்து ரெக்கமெண்டட் தான். இது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சோப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்கள் குழந்தைக்கு வந்து பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சோப் யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அந்த சோப்னால் ஏதாவது அலர்ஜி வருதா இல்லையா அப்படின்ட்டு. அந்த சோப்னால் அலர்ஜி வந்துடுச்சுன்னா உடனே அந்த சோப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டுமே நீங்கள் அந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். pH ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 6 வரைக்கும் வந்து தாராளமாக வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி டெடி பார் வந்து எடுத்திருக்கேன். டெடி பாருமே வந்து பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராண்டு தான். என்னோடய குழந்தைக்கு கூட நான் வந்து பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு டெடி பார் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இதனோட pH ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் 100% சோப் ஃப்ரீ அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 75 grams வந்து 199 அப்படின்ட்டு வந்து செல் பண்ணுறாங்க. நான் இப்போ காட்டின எல்லா சோப்ஸுமே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும். சில சோப்ஸ் வந்து பேக் ஆஃப் 2 பேக் ஆஃப் 3 அப்படின்ட்டு வரும். சிலது வந்து இண்டிவிஜுவலாக கூட உங்களுக்கு இந்த செபாமெட் மாதிரி காஸ்ட் இருக்க சோப்ஸ்லாம் இண்டிவிஜுவல் பேக்காக கூட உங்களுக்கு வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஆஸ் அ நியூ மாம் வந்து எனக்குமே தெரியும். நானுமே நிறைய டைலமோ கழித்து தான் நான் வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வரைக்குமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் pH ரேஞ்ச் வந்து எக்ஸாக்டாக pH ரேஞ்ச் வந்து இருக்கிற சோப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 5.5க்கு தான் இருக்குது. எக்ஸாக்டாக 5ம் மேட்ச் ஆகலை, 6க்கும் வந்து அது மேட்ச் ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 5.5க்கு தான் இது வந்து மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மமா எர்த்தோடைய சோப் தான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். 75 grams வந்து ஒரு சோப்புடைய வெயிட்டு. இது வந்து 2 சோப்பு இருக்கிறதுனால இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ ஒரு சோப்போடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 125 rupees. ஸோ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதனோட pH வந்து 5.5 அப்படின்ட்டு வந்து அவங்க மென்ஷனே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து pH வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க 5.5 அப்படின்ட்டு. ஸோ இதனோட pH ரேஞ்சும் வந்து பார்த்துடலாம். இதனோட pH ரேஞ்சும் அரௌண்ட் வந்து 5 to 6 ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது.
ஆல்மோஸ்ட் 5ன்னு கூட சொல்லலாம். நம்ம கொஞ்சம் மைல்டாகவே இருக்குது இதனுடைய கலர். ஸோ இந்த சோப்பும் வந்து ரெக்கமெண்டட் தான். ஸோ அடுத்த சோப் பார்த்துடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தூர் பேபி சோப். இது வந்து ஒரு சோப்போடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 62 rupees 75 grams. என்ன கலர்! இந்த சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷமாக வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது ஆல்மோஸ்ட் 9 கூட கிடையாது. ஸோ 10க்கு தான் இது வந்து மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக இந்த சோப்பெல்லாம் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். இந்த சோப்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 10 ரூபா விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி சோப்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். நிறைய குழந்தைங்களுக்கும் உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 10 ரூபா அதிகமாக கொடுத்து நம்ம சோப்பை வந்து வாங்கிட்டே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சோப் வந்து நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பேபி சோப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 75 grams-ஓடைய வெயிட் சோப்பு வந்து 55 rupees அப்படின்ட்டு வந்து செல் பண்ணுறாங்க. நிறைய ஜூம் ஸோ இதனுடைய pH ஸ்ட்ரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுவும் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் 10க்கு தான் இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த சோப்போ கண்டிப்பாக வந்து நாட் ரெக்கமெண்டட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டல் பேபி சோப். மைசூர் சாண்டல்லலாம் பேபி சோப் இருக்குது அப்படின்றதே எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் தான் எனக்கு தெரிய வந்தது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 grams 45 rupees அப்படின்ட்டு வந்து எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சோப்பையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதனுடைய pH ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 to 10 மிட் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ எந்த சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்னாலும் உங்கள் பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். என்னோடய ஒப்பீனியன் படி இந்த pH ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக அந்த pH ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெர்மாடியூ பேபி சோப் வந்து டெஸ்ட் பண்ண பார்க்க போகிறோம். 75 grams-ஓடைய வெயிட் இருக்குது. இது 198 rupees அப்படின்ட்டு எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய pH ரேஞ்ச் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதனோட pH ரேஞ்சை மேட்ச் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 10க்கும் 9க்கும் மிடில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 10 கூட வருது, ஆனால் 10க்கும் 9க்கும் வந்து மிடில் தான் இருக்குது. ஸோ இந்த சோப்பும் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பீடியாட்ரிஷனை வந்து கேட்டுட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் த மாம்ஸ்கோடைய சோப் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேபி சோப் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. pH ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5.5 அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
75 grams இந்த சோப்போடைய வெயிட்டு 150 rupees வந்து எம்ஆர்பி அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ pH வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதனுடைய pHும் வந்து மேட்ச் பண்ணிடலாம். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 5.5 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சோப்பெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் தான். ஸோ 5.5 இருக்க எல்லா சோப்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்க pH ரேஞ்ச் இருக்க சோப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷனை கேட்டுட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் அந்த சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா சோப்ஸுமே வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த சோப் வந்து என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனால் எல்லா சோப்புமே வாங்கி நம்மளே வந்து வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கும் வந்து எந்த pH வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது, ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். இது வந்து எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட பீடியாட்ரிஷியன் ரெக்கமெண்டட் படி நீங்கள் அந்த சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.